ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிவ்அவே இருக்குது நம்ம வீடியோவில், கண்டினியூஸாக பாருங்கள். சீக்கிரமே உங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது இந்த மந்தில். இந்த வீடியோவில் நம்ம வந்து சிஎஸ் பேசிக்ஸ், கலர், பார்டர், பிக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கங்க. எடிட்டர் இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் பாடிக்குள்ளே போய் பாடி டேக்குள்ளே போய் நீங்கள் நம்ம சீரியஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுது. இப்போ பேராகிராஃப் டேக் ஒன்று போட்டுங்க. பி டேக்கில் வந்து நம்ம இந்த மெசேஜ் அடிச்சுக்கலாம். லோரம் அடித்து நீங்கள் அதை என்ட்ரி கொடுத்தீங்கன்னா வேர்ட்ஸு அது அப்படியே உங்களுக்கு இங்கே பேராகிராஃப் வந்துருச்சு பாருங்கள். இது நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஈஸியாக இருக்கும் நம்ம பேராகிராஃப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு H2 டேக் ஒன்று ஓப்பன் பண்ணலாம். இதில் பாருங்கள், திஸ் இஸ் ஏ கமெண்ட் செக்ஷன் அடிக்கிறேன். கண்டென்ட் வந்து இதை சும்மா அடிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், திஸ் இஸ் ஏ கமெண்ட் செக்ஷன். ஏன்னா நம்ம இப்போ கமெண்ட்டு இது பண்ணுறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள், அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பி டேக் வந்து நம்ம வந்து ஒரு கலர் கொடுத்துக்கலாம். இது வந்து பாருங்கள், சும்மா கிரே கலர் கொடுக்குறோம். பிங்க்கு கொடுத்தோம். பிங்க் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து எப்படி கமெண்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் சிஎஸ்எஸில். இதில் வேறு ஏதாவது ஒன்று நம்ம கொடுத்து பார்த்துக்கலாம். இது நெக்ஸ்ட் வந்து சைஸ், ஃபாண்ட் சைஸ் வந்து 15 பிக்ஸ் கொடுக்கலாம். ஃபாண்ட் சைஸ் 25 பாருங்கள், 25 போது மாறுது, பெருசாகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், கமெண்ட் வந்து இப்படி தான் அடிக்கணும் பார்த்துக்குங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த லைன் வந்து ரீட் ஆகாது பாருங்கள், போயிடுச்சு பார்த்தீங்களா, பழைய சைஸ்க்கு போயிடுச்சு. ஏன்னா கமெண்ட் நம்ம கொடுத்துட்டோன்னா அந்த என்ன லைன் கமெண்ட் பண்ணியிருக்கோமோ அது வந்து ரீட் ஆகாது. கலர் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். இப்போ கலரும் நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறோம் பாருங்கள், இப்போ அந்த கலரும் போயிடுச்சுங்களா. பார்த்தீங்களா, அந்த பழைய டிஃபால்ட் கலர் பிளாக் வந்துருச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறது. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலே எடிட்டரில் வந்து உங்களுக்கு அந்த கலர் க்ரீன் கலர் ஷோ பண்ணும். அப்போ நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். பாருங்கள், அந்த ரெண்டுமே நம்ம கமெண்ட் பண்ணது க்ரீன் கலர் காமிக்குது. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் டேக்கு நம்ம பார்க்கலாம். H2வில் வந்து நம்ம ஆரஞ்சு கொடுக்குறோம் பாருங்கள், அப்ளை ஆயிடுச்சு ஆரஞ்சு. திஸ் இஸ் எ கமெண்ட் செக்ஷன், ஆரஞ்சு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சும்மா ஏதோ ஒரு பேக்ரவுண்டு கொடுத்துக்குவோம். பேக்ரவுண்டு கலர் பாருங்கள், ரெட்டு கொடுங்க. ரெட் வந்துச்சா, ரெட் வந்துருச்சு. பேக்ரவுண்டில் ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு சைஸு ரெட்டு. அப்புறம் கமெண்ட் பண்ணால் அது அப்படியே போயிடும் பாருங்கள். அது கமெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம் ரெட்டில். இப்போ அது நம்ம கொடுத்த 2 ஸ்டைலுமே போயிடும், சிஎஸ்எஸ் ஸ்டைல் போயிடும் கமெண்ட் பண்ணிட்டோன்னா. பார்த்தீங்களா, அந்த கொடுத்த 2 ஸ்டைலிங்குமே போயிடுச்சு. ஏன்னா கமெண்ட் ஆயிடுச்சு, அதனால் 2 போயிடுச்சு ஸ்டைலு. இப்போ பாருங்கள், அந்த கமெண்ட் இது வந்து அந்த எண்ட் கமெண்ட்டை வந்து அது போட்டால் இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்துருச்சு, இந்த டெக்ஸ்ட்டில் இருந்த கலர் போயிடுச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணி பழகணும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக பழகிடலாம். பாருங்கள், நம்ம அது எங்கெங்கே அது வந்து எடுக்கிறோமோ அந்த கலர்ஸ் வந்து பழையபடி வந்துருச்சு. தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கலர்ஸ்லேயே வந்து 2-3 மெத்தட் இருக்குது சிஎஸ்எஸில். நார்மலாக நம்ம கொடுக்குறது டெக்ஸ்ட்டில் ரெட்டு, க்ரீன், அது ஒன்று. எக்ஸ்ட்ரா கலர்ஸ் இருக்குது.
பாருங்கள், அதை நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணி ஒரு சென்டென்ஸ் அடிப்போம். திஸ் இஸ் ஏ கலரிங் ஏரியா. திஸ் இஸ் ஏ கலரிங் ஏரியா போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம திஸ் இஸ் ஏ இன்னொரு H3 டேக்லேயே நம்ம அடிக்கலாம். திஸ் இஸ் ஏ கலரிங் ஏரியா. 2 டேக் அடிச்சிருக்கிறோம். இன்னொரு டேக் ஓப்பன் பண்ணலாம். H5 டேகு, இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் H3 விட. திஸ் இஸ் ஏ கலரிங் ஏரியாவை அடிக்கலாம். இப்போ 3 டேக் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், வந்துருச்சு. P டேக், H3 டேக், H5 டேக். இது ஸ்டைல் பண்ணி பார்ப்போம். நம்ம பாருங்கள், கலரை கொடுக்கலாம். கலர் பிங்க் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு P டேக்கில், பேராகிராஃப் டேக்கில். நெக்ஸ்ட்டு வந்து H3 டேக். நெக்ஸ்ட்டு பாருங்கள், H3 டேக் கலர் பண்ணி பார்க்கலாம். க்ரீன் கொடுப்போம். பாருங்கள், க்ரீன் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து H5 டேகு. ரெட் கொடுப்போம். ரெட் வந்துருச்சு. பார்த்தீங்களா, பிங்க், க்ரீன், ரெட்டு 3மே அப்ளை ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சும்மா பார்டர் நம்ம கொடுப்போம். 3க்குமே ஒரு பார்டர் 2 பிக்ஸ் சாலிட் கொடுத்து பார்க்கலாம். சாலிட் எல்லோ பாருங்கள் வந்துருச்சு. ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. ஆனால் அது வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட்னால ஃபுல்லாக எடுத்துக்கும். எவ்வளோ வித்து ஃபுல்லாக இருக்கோ அது ஃபுல்லாக எடுத்துக்கும். அது வேணால் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே வித்து வந்து நீங்கள் வந்து சின்னது பண்ணி பார்த்துக்கலாம். வித்து இப்படி கொடுத்து நம்ம பர்சன்டேஜ் கொடுக்குறோம் 50%. அப்போ பாதியில் வந்துடும். 50% பாதி. இதே வந்து நம்ம மற்ற இதுக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணி கலர் மட்டும் மாற்றிக்கலாம். கலர் ப்ரௌனு கொடுக்குறோம். பாருங்கள், ப்ரௌன் வந்துடும். இப்போ ப்ரௌன் வந்துருச்சுங்களா, பார்டர் வந்து ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் H5ல அதே மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம். சேம் கலரே கொடுத்துடலாம், எல்லோ. பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் பாருங்கள், ஏதோ ஒரு கலர் வந்து அக்வா கலர் பாருங்கள். இந்த அக்வா கலர் வந்து மாற்றிட்டோம். நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்துடும் கலர். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணி பழகலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பாருங்கள், ஒரு P டேக் ஓப்பன் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா கலர் சொன்னேன் இல்லைங்களா, அது பார்த்துடலாம். இது வந்து அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. பிகினருக்கு தேவையில்லை. இது அட்வான்ஸ் லெவலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அனதர் கலரிங் மெத்தடு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து நம்ம அதை டச் பண்ணும்போதே நமக்கு வந்து இது ஓப்பன் ஆகிருக்குது. இங்கேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். RGB கலர்ஸ் சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா கலர்ஸ் சொல்லுவாங்க. ஆஷ் கொடுத்து அடித்தோன்னா நமக்கு பாருங்கள், இந்த ஆஷ் சிம்பிள் வந்துடும். இது வந்து பெரிய ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் இதான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், நம்ம டக்குன்னு வந்து ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். கலர் வந்து அந்த டார்க்கு லைட் பண்ணுறது ப்ளஸ் மைனஸ் ஆகி வரும். நம்ம இந்த நம்பரிங்ஸ் மாற்றுறது மூலம் பாருங்கள், ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ப்ளூ ஆயிரும். இந்த மாதிரி வந்து கலர் கொடுக்கலாம்.
நம்ம அந்த நீங்கள் அதை இது போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுளில் போய் இது கலர் பிக்கர்னு நம்ம பாருங்கள், எல்லாம் நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணுறீங்களோ அங்கே உங்களுக்கு அந்த கலர் கிடச்சிரும். இது ரொம்ப ஈஸியாக நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஷேடு வந்து கலர் ஷேடு வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம இதில் கொண்டு வந்துடலாம். அது ஃபிக்ஸ்டாக க்ரீன்னா க்ரீன் இல்லாமல் ஒரு ஷேடு கிடைக்கும் நமக்கு, ப்ளஸ் மைனஸ் பண்ணுறதுனால. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் பிக்கர் யூஸ் பண்ணி பண்ணணும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், கலர் எங்கே என்ன கலர் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அந்த கலர் வேல்யூ வந்து நமக்கு மேலே காமிக்குது. ஆர்ஜிபினா ஆர்ஜிபி வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், பிங்க்கு நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அது அப்ளை ஆயிரும். இது ஒரு மெத்தடு கலரிங். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. பாடி டேக் ஓப்பன் பண்ணிக்கங்க. இமேஜஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொண்டு வந்து பார்க்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் பாருங்கள், நம்ம இப்போ ஒரு இமேஜஸில் வச்சுருக்குறோம். கூகுள் வந்து கொண்டு வந்துட்டோம். கூகுளோட சிம்பிள் வந்துருச்சுங்களா? ஆனால் பெருசாக வந்துருக்குது. அது நம்ம சைஸ் வந்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் சைஸ் கொடுங்க. சைஸ் கொடுத்து நம்ம வந்து அது ஒரு 200 பிக்சல் அடிக்கிறோம். பாருங்கள், இப்போ வந்து ஆனால் நிறைய இமேஜஸ் வந்துருக்குது. நம்ம 180 பிக்சல்ஸ் கொடுக்கும்போது நிறைய வந்துருக்குது. ஏன்னா அது சின்னது பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நோ ரிப்பீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள், நோ ரிப்பீட் ஒரே ஒரு இதாக வரும். அது ரிப்பீட் எல்லாம் போயிடும். ரிப்பீட் எல்லாம் போயிடுச்சுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்டு ரிப்பீட்ன்ற இதில் வந்து எக்ஸ் ஆக்சஸில் எத்தனை இருக்கோ அது மட்டும் காமிக்கும். ஓகே, பாய்.